நான் வந்து இப்போ பிரிட்ஜுக்கிட்ட உட்காந்துட்ருக்கிறேன், நான் வந்து குதிக்கலாம்னு இருக்கிறேன். ஆனாலும் அங்கே ஒரு லைன் அமெரிக்காவில் வந்து ப்ளீஸ் கால் அப்படின்னு ஒரு ஹாட்லைன் நம்பர் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு அந்த 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 கவலைகள், அந்த காட்சிகள், அந்த அழுதது, சஃபர் ஆனதெல்லாம் பிரெயின் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். யாராவது கர்த்தர் வந்து அந்த மெமரியில் போய் மெமரியை எரேஸ் பண்ணியிருக்கிறாரா பைபிளில் அப்படின்னு பார்த்தா எஸ். ஜாதி, டவுரி, இந்த மாதிரி இதனுடைய கல்ச்சர். ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, பொண்ணை வந்து ஸ்ட்ரேஞ்சருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். எதனால அதை சொன்னீங்க? இதை எப்படி பார்க்குறீங்க? தெரிஞ்சுதா தெரியலையா? உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் ஏன் சொல்லலை? இல்லைங்க இந்த சம்மந்தம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஏன் சொல்லலை? அப்போதான் நம்ம பைபிள் அங்கே வருது. அதனால ஈக்குவலைஸ்டு ஸ்டேட்டஸாக இருக்கிற மாதிரி எனக்கு வேணும். இதெல்லாம் தான் எழுதணும் டிஸ்கிரிப்ஷனில். ப்ரேயரில் உட்காரும் போது இதெல்லாம் எழுதணும். ஆமாம். அப்போ அதில் பாதி லிஸ்ட்டில் பாதி இதை கர்த்தர் வந்து கிறுக்கிடுவார். இது எதுக்கு? என்னை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிற அப்புறம் இது என்னத்துக்கு? தேவையில்லாத ஸ்ட்ரைக் இட் அவுட். அவரே பேனா எடுத்து அடிச்சிடுவார். இதுக்காக ஜெபம் அன்னைக்கு ஜான்வரி ப்ராஃபஸின்னு எல்லாரும் ப்ராஃபஸி சொல்லுவாங்க 2 மணி நேரத்துக்கு. எல்லாரும் டிவியை திறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் கூட இந்த கோவிட்னு ஒன்று வருதுன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி எனக்கு திருமணம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, குழந்தை பிறக்காது அப்படின்னா. இப்போ ஈடன் டிவியில் அந்த ஃபேமிலி வீடியோ எடுத்து அனுப்புங்க. அப்படி யாராவது கேட்டாங்கன்னா நான் உங்களை தான் சொல்லுவேன். இந்த நீதிமொழிகள் என்ற புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்ல போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 rupees கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆத்மாவின் நிலை என்கிற இந்த புத்தகம் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, மனிதனுடைய மரணத்துக்கு பின்பு என்ன நடக்க போகுதுங்கிறத பல வருடங்கள் ஆராய்ச்சி செய்து டாக்டர் ஜெய்சிங் ராஜ் அவர்கள் வந்து இதை எழுதியிருக்காங்க. மரணத்தை குறித்து நூற்றுக்கணக்கான கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதில் தர விதமாக இந்த புத்தகம் அமைந்திருக்குங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த புத்தகத்தின் விலை வெறும் 120 ரூபாய் மட்டுமே ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் உண்டு. இந்த புத்தகம் வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு அதிக மகிழ்ச்சி. ஓகே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய சேனலுக்கே ஒரு பிளெஸிங் நினைக்கிறோம். நீங்க தான் பிளெஸிங். உங்களுடைய சாட்சி நல்ல ரீச் ஆச்சு. வெல், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சோ நீங்க சொன்ன விதம், ஏன்னா நான் சொல்றது எல்லாமே வந்து நான் அனுபவப்பட்டது தான் சொல்லுவேன். அனுபவப்படாததை நான் எதுவும் ஷேர் பண்ண மாட்டேன். நான் பர்சனலா அனுபவிச்சது, பர்சனலாக கண்டுபிடிச்சது, அதைத்தான் நான் ஷேர் பண்ணுவேன். நிறைய காரியங்கள் உங்கள்கிட்ட பேசினா நிறைய ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சரி, ஒவ்வொரு விஷயமா அவங்கள்ட்ட கேட்கலான்னு. கண்டிப்பாக கேளுங்க, தாராளமாக கேளுங்க. அது சாட்சியில் சொன்னீங்க சார், அந்த கவுன்சிலிங் மெயினாக 1 லட்சத்துக்கு மேலே எடுத்திருக்கீங்க அப்படின்னு. ஆமாம். ஸோ ஆனால் அது ஒரு சாதாரண விஷயமா தெரியல, அதில் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆமாம். ஸோ அந்த அனுபவங்களில் மறக்க முடியாத விஷயங்கள் நிறைய, அதுலேயே 1-2 பாயிண்ட்லாம் சொன்னீங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயம் இருக்கும்ல, இப்போ அவங்களாம் என்னென்ன மாதிரியான விதத்தில் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு மறக்க முடியாத விஷயங்கள்லாம் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. மறக்க முடியாத கேசஸ் எல்லாம் இருக்கு. அதில் இன்னைக்கு வந்து நம்ம ப்ரோக்ராமுக்கு ஒரு கேஸை நான் ஷேர் பண்ணுகிறேன். சரி சார். ஒரு வெள்ளைக்காரர் ரொம்ப டிப்ரெஷனோடு, சரி, ஒரு சூசைடல் தாட்ஸோடு கூப்பிட்டாரு. இந்த உலகத்தில் அப்போ வந்து எனக்கு நைட்டு 11 மணி. அவர் என்னோட பேசும்பொழுது நைட்டு 11 மணி. நான் 12 மணிக்கு தான் சைன் அவுட் பண்ணுவேன் நைட்டு. சரி. ஸோ 11 மணிக்கு கூப்பிட்டு, இது ஒரு சூசைட் கால்னு எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப உடைந்து போன ஒரு மனிதர், கொஞ்சம் எல்டராக இருக்கலாம். சரின்னு முதல்ல வந்து நான் என்ன சொன்னேன்னா, அவரை பேச விடணும். இந்த டிப்ரெஷன் சூசைடல் கால்ஸில் இருக்கிறவங்கள முதல்ல நம்ம பேசிகிட்டே இருக்கக்கூடாது, முதல்ல அவங்கள பேச விடணும். ஏன்னா அவங்களுடைய கஷ்டத்தை வந்து நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. அதனால முதல்ல we have to hear them first, we have to let them talk. என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பேச வைக்கணும்.
அந்த பேசுகிறத வந்து நம்ம கவனிச்சுக்கிட்டே வரணும். ஸோ அப்படி கேட்டுகிட்டே வந்தேன். அப்போ அவர் சொன்னார், ஒரு பிஸ்னஸ் வைத்ததாகவும் அந்த பிஸ்னஸ் ஃப்ளாப் ஆனதாகவும் எல்லா பணத்தையும் இழந்ததாகவும் அவர் வச்சுருந்த வீடு வாசல் எல்லாம் இழந்ததாகவும். அப்போது அப்புறமா அவர் வந்து தன்னுடைய அவருடைய பிஸ்னஸ் லாஸ் ஆகி வீடு எல்லாம் எடுக்கப்படுது, ஜப்தி பண்ணப்படுகிறதுங்கும் போது அவங்க மனைவியே அவரை வெறுத்து, மனைவி வெறுத்து, பிள்ளைங்க க்ரோன் அப் சில்ட்ரன் அவங்களும் வெறுத்து, எவ்வளவோ எத்தனையோ வருஷம் இவங்கெல்லாம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஆமாம், கேட்குறதுக்கு மேலேயும் நான் வாங்கி கொடுத்தேன். ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாருமே அதை கன்சர்ன்டாக பார்க்கல. எல்லாரும் என் மனைவி என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டா, என் பிள்ளைங்க யாருமே வந்து என்னை பார்க்குறதில்ல. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, எதுக்கு வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் நான் இருந்துட்டுருக்கிறேன் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் இப்போ சுத்தமாக எனக்கு பணமே கிடையாது கையில், சாப்பாட்டுக்கே கஷ்டங்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன். நான் வந்து இப்போ பிரிட்ஜுக்கிட்ட உட்காந்துட்ருக்கிறேன். நான் வந்து குதிக்கலாம்னு இருக்கிறேன். ஆனாலும் அங்கே ஒரு லைன், அமெரிக்காவில் வந்து ப்ளீஸ் கால் அப்படின்னு ஒரு ஹாட்லைன் நம்பர் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், சரி உங்கள் கஷ்டம் ஐ ஹியர் யூ அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் அவங்ககிட்ட மெதுவாக பேச்சு கொடுத்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்கள் சைட்லேருந்து சொல்லிட்டீங்க, இப்போ யாரோட பேசணுங்கிறதுக்காண்டி தானே நீங்கள் ஃபோன் பண்ணீங்க, இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சொன்னேன். சரி, ஏன்னா அவர் ஃபுல்லாக பேசிட்டாரு, அந்த ஹார்ட்டில் இருக்கிற பேர்டனை சொல்லிட்டாரு. சரி சரி. அதுக்கப்புறம் அவர் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறாரு, ஹார்ட் எம்டியாக இருக்குது. அதனால நவ் ஹி இஸ் ஓப்பன் டு ஹியர் மீ. நான் என்ன சொல்கிறேன், அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் வந்து சர்ச்சுக்கு போகிற ஆள், நான் வந்து கொயரில் பாடுவேன், இதெல்லாம் சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ஆரம்பித்தார். அப்போவே நான் வந்து விளங்கிட்டேன், பரவாயில்ல நம்ம பேசுகிறதுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். சிலர்லாம் பேசவே மாட்டாங்க, என்ன கேட்டாலும் பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷனில் இருப்பாங்க, உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற டிட்டர்மினேஷனில் இருக்கிறவங்க பேச மாட்டாங்க. இவர் வந்து ஒரு லிம்போ. இவர் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பித்தோடனே அது வந்து எனக்கு கேட்வே மாதிரி ஓப்பன் ஆச்சு. சரி. அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன். அப்போ அவருக்கு சொன்னேன், இந்த யோபுவோட கதையை நான் சுருக்கமாக சொன்னேன். ஆனால் அவர் தனியாக விடப்பட்டார். அப்போ அவர் யோபு சொல்கிறாரு, த நைட் owls became my friend. ஆமாம், இந்த நடுராத்திரில் முழிச்சுட்டு இருக்கிற ஆந்தைகள் தான் என்னுடைய நண்பர்களாகின. அப்புறம் பைத்தான்ஸ் பிகேம் மை ஃப்ரெண்டு. இந்த நடுராத்திரியில் இந்த பைத்தானுகள்லாம் ஆக்டிவாக இருக்கும், அவைகள் என்னுடைய நண்பர்களாகின அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்படின்னா ஒருத்தருமே அவரை போய் பார்க்கலன்னு அர்த்தம், தனிமையில் விடப்பட்டார் அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய லைஃப்பும் அப்படித்தானே இருக்குது அப்படின்னு அவருக்கு மோர் ஓப்பனிங்காக பேசுகிறேன். ஆமாம் சிஸ்டர், அப்படித்தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போதே பரிசுத்த ஆவியானவர் என்னோடக்குள்ளார இடைப்பட்டு என்ன சொன்னார்னா, அந்த ஐயாவுடைய பேர் என்னன்னு கேளுங்க. சூசைடல் காலர்ஸ்னா என்ன அப்படின்னா, உடனே நாங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சூசைட் பண்ண போகிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா டக்குன்னு நாங்கள் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த அட்ரஸை காட்டும் போது அவங்க போய் அதை பிடிச்சிருவாங்க, அவரை தடுத்துருவாங்க. அதனால இந்த கால் ஃபோன்ல இருந்து கூப்பிடுவாங்க, இப்போ பப்ளிக் பூத்ல இருந்து கூப்பிடுவாங்க. அதனால ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு, காலர் ஐடியில ஒண்ணுமே தெரியாது. ஸோ அதனால நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்கள் பேர் என்னங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், என் பெயர் மெரிவெதர் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது பயங்கர ஆச்சரியம், மெரிவெதர் அப்படின்னு சொன்ன உடனே. அப்போ நான் சொன்னேன், ஐயா இது வந்து இந்த ஃபோன் காலை வந்து கர்த்தர் தான் ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஏன்னா நான் ஒரு பெரிய ஸ்டோரி வச்சிருக்கேன். நான் இந்தியன் லேடி, நான் இந்தியாவில இருந்து இங்க வந்திருக்கிறேன், இந்தியாவில இருந்து அமெரிக்கா வந்திருக்கிறேன். இங்க கர்த்தர் என்ன ஊழியத்துல வச்சிருக்காருங்க. மெரிவெதர் மினிஸ்ட்ரி தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் இந்தியாவில் அப்படின்னு சொன்னேன். உடனே ஒரு ஆவி மாறிடுச்சு. நான் சொன்னேன், இந்தியாவில் நான் 20 வருஷமா ஒரு ஊழியத்தை வச்சுட்டு இருக்கிறேங்க. கிராமமா நான் வந்து விசிட் பண்ணுவேன். இந்தியாவுக்கு வெக்கேஷன் போகும்போது கிராமமா நானும் என் கணவரும் செல்லுவோம். ஏன்னா அந்த காலத்தில் லண்டன் மிஷன் சொசைட்டிலிருந்து வந்தவர்கள்
அமெரிக்கன் மிஷன் சொசைட்டிலேருந்து வந்தவங்க எல்லாம் அந்த கிராமங்களை ஜோனா பிரித்து கிராமங்களில் அவங்க சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்காங்க. ஓகே ஓகே. அவங்க நின்று பிரசங்கம் பண்ண இடங்கள்லாம் இருக்கு, இன்னும் இருக்கு. அது அவங்க கிட்ட படிச்சவங்கலாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 95 இயர் ஓல்டு பீப்புளா இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க, அவர் இப்படி உயரமா இருப்பாரு, இப்படி இருப்பாரு, அவர் ரொம்ப அன்பா பேசுவார், இப்படிதான் சொல்லுவாங்க என்ன. அப்ப நான் இப்ப எடுத்து செய்யற இந்தியா மினிஸ்ட்ரி ஒர்க் வந்து அந்த ஒன் ரூம் சர்ச் இதெல்லாம் எடுத்தீங்கல்ல நேத்து வீடியோ. ஆமா, அது அந்த ஊழியத்தை செஞ்சவர் ஸ்காட்லாண்ட்ல இருந்து 100 இயர்ஸ் முன்பாக வந்தவர். அவரு பேரு மிஷனரி மெரிவெதர். அப்புறம் அவங்க சர்ச்செல்லாம் கட்டிட்டு போகல, சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு ஜனங்களை ஏசாமிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். அப்புறம் அவர் வந்து ஊட்டி பக்கம் போய் அப்புறம் அங்க ஒரு சர்ச் கட்டி ஊழியம் செய்துட்டு அப்புறம் அங்கேயே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கர்த்தரிடத்துல சென்று விட்டார். அவங்க கலர் எல்லாம் அங்கதான் இருக்கு, ஊட்டி குன்னூர் சைட்ல தான் இருக்கு. அந்த கதையை நான் சொன்னேன். மிஷனரி மெரிவெதருடைய மகளாக நான் என்னை பாவித்து அவருடைய மகள் அப்படின்னு நான் அவரை வந்து நான் அடாப்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய ஃபாதர் மாதிரி அடாப்ட் பண்ணி அவர் விட்டு சென்ற ஊழியங்களை நான் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆகவே நம்ம ஃபேமிலியில பிஸ்னஸ் லாஸ் ஆகிறதுனால வேற ரியாக்ஷன் கிடைக்குது, வீட்டில் வேற பேட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் போது உடனே நம்ம வந்து நான் வந்து வேஸ்ட்டு, நான் உயிரை மாய்த்து கொள்ளுகிறேன், இப்படியெல்லாம் டெசிஷன் எடுக்கக்கூடாதுங்க, நம்மளுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு உண்மையாலுமே கேட்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் சொன்னேன், இவர் வந்து இந்த மிஷனரி மெரிவெதர் வந்து அவர் வந்து ஸ்காட்லாண்டவே விட்டுட்டு, அவர் ஒரு பணக்காரர், ஸ்காட்லாண்டவே விட்டுட்டு நான் இயேசுவுக்காக நான் வந்து தென்னிந்தியா போய் நான் ஊழியம் செய்யணும்னு கிளம்பி வந்தவர். ஸோ 100 இயர்ஸ் பேக் அவர் இங்கே வரும்பொழுது இங்கெல்லாம் காடுகள் தான் இருந்தது. எங்க ஊர்ல எங்க வில்லேஜ்ல காடுகள் தான் இருக்குது, பாம் ட்ரீஸ் தான் இருக்கும், ஏர் கண்டிஷன் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர் கிடையாது. அப்புறம் அவங்க சாப்பிட்ற மாதிரியான பட்டர், ஜாமு, பிரெட்டு, பேஸ்ட்ரீஸு இதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஊர்ல என்ன சாப்பிட்றோமோ அதுதான் இருக்கும். அதை விரும்பி இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. அவரே தரையில படுத்துக்கிட்டு கையில அந்த அந்த ஹேமர், சிசல் இதெல்லாம் வச்சு ஒரு கிணறு தோண்டி இருக்கிறாரு. அந்த கிணறு இன்னும் இருக்கு, தண்ணி வற்றவே இல்லை. எங்கெங்கயோ கிணறு வத்துச்சு, ஆனா இந்த கிணறு இன்னும் தண்ணி இருக்கு. அவங்க வந்து நம்மளுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம அமெரிக்காவில் இருக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. சோ இப்படி சொல்ல 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 அது ஒரு மனசு மாற வச்சுது. மாறி அந்த டிப்ரெஷனுங்கிறதே போயிருச்சு. அதனால சார் நீங்க வந்து வீணா நீங்க இந்த மாதிரி எல்லாம் தப்பு செய்யக்கூடாது. சரி, நீங்க இப்பவே நம்ம ஜெபம் பண்ணலாம், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். கர்த்தர் உங்களை மாற்றுவாரு, கர்த்தர் உங்களை நல்ல மனிதனாக மாற்றுவாரு. யோபு எப்படி இழந்ததெல்லாம் ரெண்டத்தனையா பெற்றாரோ அதை போலவே நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, இந்த விசுவாசுக்குள்ள நீங்க வரணும் அப்படிங்கிறது தேவ சித்தம், அதனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி மனநிலையை மாத்தி அப்புறம் அவரு பேசினார். ஏன் நீங்க உங்களை மெரிவெதரா ஏன் நீங்க பார்க்கல? நீங்க மிஷன் ட்ரிப்ஸ் போயிருக்கிறீங்களா? நீங்க மிஷன் ட்ரிப்ஸ் போகணும். ஆப்பிரிக்கா போய் பாருங்க, அங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்தியா வந்து பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்க சுவிசேஷத்தை அறிவிங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்துட்டு போங்க, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போங்க. கர்த்தர் அதெல்லாம் அந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை எல்லா தீமையிலிருந்தும் உங்களை விடுவிப்பார். அந்த மனுஷனை விடுவிப்பாரு கர்த்தருடைய திருப்பணிகளை நம்ம செய்யும் பொழுது. அப்படி சொன்னா கண்டிப்பா நான் செய்யறேன். இந்த மாதிரி யாருமே என்கிட்ட பேசினதில்லை, ஒருத்தருமே இந்த மாதிரி பேசினதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அவரை மீட் பண்ணீங்களா? மீட் பண்ணல, நான் போன்ல ஐ மெட் ஹிம் ஒன்லி த்ரூ போன். அப்புறம் நான் சொன்னேன், இன்னொன்று என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு வந்து சர்ச்சுக்கு போறீங்க, உங்களுக்கு வந்து மோசே கைகளால் கொண்டு வந்த இந்த 10 கற்பனைகள் உங்க சர்ச்சில் சொல்லி இருக்கிறாங்களா, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த 10 commandments அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல வந்து டு நாட் மர்டர் அப்படின்னு ஒரு கமாண்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? அந்த கமாண்ட்மெண்ட்ல என்ன அர்த்தம்னா, நம்ம அடுத்தவங்களை மர்டர் பண்ணக்கூடாது, ரெண்டாவது நம்மளவே மர்டர் பண்ணக்கூடாது, அதுவும் இருக்குது. அதுல கர்த்தர் நம்மள உண்டாக்கினார், ஒரு டைம் வரும்போது அவருடைய சித்தம் நம்மளுக்கு வச்சிருப்பாரு, ஒரு டேட் வச்சிருப்பாரு, அந்த டேட்ல அவருக்கு அழைத்துக் கொள்வார்.
அதுக்கு முன்னாடி சூசைட் பண்ணக்கூடாது. பொதுவாக அடுத்தவங்களை கொலை செய்ய அப்படி நினைச்சிருவாங்க, தங்களவே பண்ண நீ உன்னையவே மாய்த்து கொள்ளக்கூடாது. சரிங்களா? அப்ப நம்மளவே மாய்த்து கொள்றோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு குற்ற உணர்வு இருக்கும் மனசுல. அந்த குற்ற உணர்வு தான் பாவம். அந்த குற்ற உணர்வு ஏதோ எப்போ செய்த ஒரு பாவம், அது அந்த குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும், கில்ட்டி கான்ஷியஸ் இருந்துட்டே இருக்கும். அதுதான் அந்த தற்கொலை நினைத்துக்கு இழுத்துட்டு போகும். அதனாலதான் நீதிமொழிகள் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுக்குள்ளார இருக்கிற கில்ட், இந்த பாவத்தை நீ வந்து அறிக்கையிட வேணும். பாவத்தை மூடுகிறவன் வாழ்வடைய மாட்டான், தெளிவா சொல்லுது பைபிள். ஆனா தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, ஸ்டெப் 1 அறிக்கையிட்டு, ஸ்டெப் 2 விட்டு விடுகிறவனோ தேவ இரக்கம் பெறுவான். அந்த பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படும். அந்த பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலையை, கம்ப்ளீட் விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். அவனுக்கு புது வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். இத்தனை இருக்குது இந்த டூ நாட் மர்டர்ல. சரிங்களா? இது எல்லாம் நான் டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸ்டோரியை கேட்டு இது வந்து இது அடுத்தவங்களுடைய கொடுமையினால இவங்க இப்படி நடக்கிறாங்களா, ரொம்ப அபியூஸ் தாங்க முடியாம இவங்க செய்யறாங்களான்னு கவனிக்கணும். இல்லை இவங்களே கில்ட்டி கான்ஷியஸ்ல இப்படி செய்யறாங்களா அப்படின்னு கேட்கணும். சரிங்களா? அப்புறம் அடுத்தது வந்து நம்ம பிரெயின்ல அந்த ரெக்கார்டு இருக்கும், அந்த அபியூஸ்டு அந்த காட்சிகள், அந்த 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 கவலைகள், அந்த காட்சிகள், அந்த அழுதது, சஃபர் ஆனதெல்லாம் பிரெயின் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதையெல்லாம் வந்து அதுக்கு ஒரு ஜெபம் செய்யணும். என்ன அப்படின்னா, ஸ்டோரி கேட்டது அந்த மெமரி அவங்களுக்கு இருக்கக்கூடாது. கர்த்தர் அந்த மெமரியெல்லாம் எடுக்கணும். அப்படி அவர் யாராவது கர்த்தர் வந்து அந்த மெமரியில போய் மெமரியை எரேஸ் பண்ணியிருக்கிறாரா பைபிள்ல அப்படின்னு பார்த்தா எஸ், கர்த்தர் செய்திருக்கிறார். யாருக்கு அதை செய்திருக்கிறாருன்னா, புக் ஆஃப் ஜெனசிஸ், ஆதி ஆகமத்துல யோசேப்புக்கு அதை செய்திருக்கிறார். எகிப்துக்கு போன யோசேப்பு, அவர் எத்தனையோ எமோஷன் ப்ராப்ளம்ல வந்தவர். அப்புறம் ஃபைனலா அந்த ஃபேரோவுடைய மகளவே அவர் கல்யாணம் செய்யறார். கல்யாணம் செய்து அப்ப வந்து குழந்தை பிறக்குது. அதுல கர்த்தர் என் வேதனைகளை மறக்க பண்ணினார், ஆகவே இவனுக்கு மனாசே என்று பெயர் வைக்கிறேன்னு சொல்றார். அது எவ்வளவு பெரிய பிளெஸிங். அந்த வேதனைகள் திரும்பி திரும்பி மைண்ட்ல வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கு மறக்க பண்ணினார். எனக்கு பிடிச்ச வசனம் அது ஒண்ணு. இன்னொன்னு ஜோசப் ஸ்டோரியில எனக்கு பிடிச்சது வந்து, ஜோசப்ப ஜெயில போடுறாங்க, குற்றமே செய்யாம ஃபால்ஸ் அக்யூசேஷன்ல ஜெயில போடும்போது அதுல வேதனையா இருக்கும் நம்மளுக்கு. குற்றவாளியை தான் ஜெயில போடணும், ஆனா குற்றம் செய்யாதன்னு ஜெயில போடுறாங்க. ஆனா பைபிள் படிச்சீங்கன்னா அப்பவே எங்க மெடிசன் இருக்கும், கர்த்தர் யோசேப்புடன் இருந்தாருன்னு இருக்கும். கர்த்தர் யோசேப்புடன் இருந்தாருன்னு இருக்கும். கஷ்டத்துல இருக்கிறீங்க, டிப்ரெஷன்ல இருக்கிறீங்க, ரொம்ப உங்க வாழ்க்கையை வெறுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் ஹெவன்ல இல்ல, யோசேப்போடு இருந்தார். அதே கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லணுங்க. ஒருத்தர் வந்து ஆடிபிளா சொல்லணும். அது சொல்லும் போது அவங்களுக்கு அதை கேட்பாங்க. அப்புறம் சொன்ன உடனே இப்படியே கான்வர்சேஷன் போக போக அவர் நல்லா ஆயிட்டாரு, சிரிக்க ஆரம்பிச்சாரு. இட் மேக்ஸ் so much sense. Thank you very much for coming all the way from India to talk to me. It is only Jesus who brought you all the way from India, and it is only Jesus who connected you and me through this prayer center. இந்த இவ்வளவு தூரம் ஒரு பாதாளத்துக்கு போற ஆத்மாவை கர்த்தர் தடுத்து நிறுத்தி இந்த ஆத்மா ரட்சிக்கப்படும்படியா ஒரு மெரி வெதர்னு சொல்லி அந்த நேம்ல அவர் கனெக்ட் பண்ணி ஒரு மாற்றத்தை கொண்டாந்தார். உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, மேடம் நீங்க போயிடாதீங்க, இந்த லைன்ல இருங்க, நான் டெபிட் கார்டு கொண்டு வரேன். அந்த மினிஸ்ட்ரிக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க, ஆஃபரிங் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, பெரிய அமௌண்ட் ஆஃபரிங், டெபிட் கார்டுல நான் கொடுக்குறேன், போயிடாதீங்க, கால் ஆஃப் பண்ணிடாதீங்கன்றாரு. அப்பனா இவர் ஆரம்பத்துல என்கிட்ட பணம் இல்லைன்னாரு. அது that's not the truth. பணம் வச்சிருக்கார், டெபிட் கார்டுல கொடுக்குற அளவுக்கு அவர் இருக்கிறாரு. இந்த இவ்வளவு தூரம் என் வாழ்க்கையை மாத்தின ஜீசஸ்க்கு நான் இமீடியட்டா கொடுக்கணும் அப்படின்ட்டு போய் டெபிட் கார்டில் அந்த மினிஸ்ட்ரிக்கு வந்து $5,000 கொடுத்தாரு. டெபிட் கார்டு எல்லாம் வாங்கி நான் கரெக்டாக பங்க்ச் பண்ணி அந்த மினிஸ்ட்ரி அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி நான் த்ரூ பண்ணி விட்டேன். இது வந்து ஒரு பெரிய, என்னால் நிறைய இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. பட் இந்த நேரத்தில் இது ஒன்று நான் சொல்லிக்கிறேன். ஆனால் நீங்கள் அட்டன் பண்ண கவுன்சிலிங்லேயே மேஜராக இந்த இது அதிகமாக இருக்கும், இந்த அதெல்லாம் எந்த விஷயத்த சொல்லுவீங்க?
இதுதான் மேரேஜ் ப்ராப்ளம்ஸ். மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து அடிக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். அடிக்ஷன்ஸு, சூசைடல், டிப்ரெஷன் அண்ட் சூசைடல். அது ஓகே ஓகே ஓகே. ஆமாம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பைபிளை வாசிக்கிறது இல்லை. வாசித்தோம்னா நம்மளுக்கு தெரியும். வாசித்தோம்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பைபிளில். மக்கள் பல கஷ்டங்களில் போயிருக்கிறாங்க, ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க. நம்ம படிக்காதனால நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, டக்குன்னு டிப்ரெஷனில் விழுந்துடுறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மேரேஜ் இது அப்படி பேசும்போது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதனுடைய இதே வேறு மாதிரி இருக்குது. ஒரு ஸ்டேட்டஸு, ஜாதி, டவுரி, இந்த மாதிரி இதனுடைய கல்ச்சர். ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, பொண்ணை வந்து ஸ்ட்ரேஞ்சருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். எதனால் அதை சொன்னீங்க? இதை எப்படி பார்க்குறீங்க? ஓகே, இப்போது நம்ம கிறிஸ்டின் மேரேஜஸில் வந்து எப்படின்னா நம்ம ஜோசியக்காரர்களை கன்சல்ட் பண்ண மாட்டோம். ஆமாம், அவங்கள இந்த 4 நட்சத்திரம் பார்க்குறவங்க இவங்களையெல்லாம் நம்ம கன்சல்ட் பண்ணவே மாட்டோம். ஆமாம் ஆமாம். இப்போ புரோக்கர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. புரோக்கர்ஸ் யூஸ் பண்ணி பெண்ணு மாப்பிள்ளை தேடி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு புரோக்கரும் எலியேசர் மாதிரி இருக்கிறாங்களா? அது முக்கியம். ஓகே ஓகே, சரிங்களா, அது முக்கியம். இப்போ புறஜாதி மக்களில் இப்போ இந்த கேஸவே நம்ம எடுத்து பேசுவோமே. இப்போ இவங்க மேரேஜ் எல்லாம் பண்ணும்போது ஒரு வெட்டிங் இன்விடேஷன் அடிக்கிறதுக்கு முன்பாக கண்டிப்பாக அவங்க ஜோதிடர்களை கூப்பிட்டுருப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் அவங்கெல்லாம் செய்வாங்க. நான் பார்த்துருக்கேன் இதை. இப்படியெல்லாம் அவங்க ஒரு மேத் இருக்குது, இதில் கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு இதுதான் முகூர்த்த நாள், இது முகூர்த்த நேரம், இதெல்லாம் குறித்த பிறகுதான் வெட்டிங் இன்விடேஷன் கார்டு பிரிண்டிங்க்கு போகும். அதுக்கு முன்னாடி இவங்க டிசைட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, இவ்வளோ தூரம் நீங்கள் ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறீங்களே, உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி நடக்கும்னு தெரியாதா? ஓகே ஓகே, இந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி போகணும் உங்களுக்கு தெரியும்? உங்கள் ஆஸ்ட்ராலஜியில் நீங்கள் பார்க்கவே இல்லையா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லலையா? கண்டிப்பாக இல்லையா? அந்த கேள்வி வருது இல்லை? அதுதான் என்னுடைய கமெண்ட்டு. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜியில் தெரிஞ்சுதா தெரியலையா? உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் ஏன் சொல்லலை? இல்லைங்க இந்த சம்மந்தம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஏன் சொல்லலை? அப்போதான் நம்ம பைபிள் அங்கே வருது. பைபிளில் என்ன கர்த்தர் சொல்லியிருக்கார்? கைரேகை பார்க்கிறவர்கள், சூத் சேயர்ஸ், ஆஸ்ட்ராலஜர்ஸ், நெக்ரோமேக்கர்ஸ், இவங்களையெல்லாம் நீ கர்த்தருடைய பிள்ளைகள் இதுகளில் இந்த மாதிரி பாமிஸ்ட்ரி இவங்களையெல்லாம் கன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இது பாவம்னு சொல்லியிருக்காரு. கிறிஸ்துவ மக்கள் நம்ம வந்து ஆபிரகாம் மாதிரி தான் இருக்கணும், தேவனைத்தான் விசுவாசிக்கணும். நம்மளுக்கு மருமகளோ எடுக்கும் பொழுது தேவனைத்தான் விசுவாசிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து கண்டதையெல்லாம் நம்ம வந்து நான் பெரிய பணக்காரன், ஆகவே எனக்கு நிச்சயமாக நல்ல பொண்ணு தான் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறது, நல்ல மாப்பிள்ளை கிடைக்காது, தப்பு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான்னு எழுதியிருக்குது. தேவனைத்தான் நீங்க விசுவாசிக்கணும். நிறைய கிறிஸ்தவ கல்யாணத்திலே நிறைய பிரிவுகள்லாம் பார்க்க முடியுது. ஸோ டிவோர்ஸ் ஆகிறது ப்ளஸ் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இதெல்லாம். ஸோ எப்படி பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு அலைன்ஸே பார்த்தா அதை எப்படி பார்க்கணும்? ஓகே, முதல்ல ஜெபிக்கணும். நீங்கள் என்னை இன்டர்வியூ எடுக்கும் போதே ப்ரேயர் தான் சொல்லுவாங்க. முதல்ல நம்ம வந்து நம்ம பெண்ணுக்கு, நம்ம மகளுக்கு நம்ம ஒரு கல்யாண வயசுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம மேரேஜ் கொடுக்குற ஸ்டேஜில் இருக்கிறோம். பலரும் இமெயில் அனுப்புவாங்க, பலரும் வாட்ஸ்அப் அனுப்புவாங்க. இவங்கெல்லாம் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க பழக்க வழக்கங்கள் என்ன, இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆகவே பெஸ்ட் திங் என்னன்னா உபவாசிக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், த ஃபாதர் அண்ட் மதர் மஸ்ட் ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. 3 நாள். நான் வந்து சாம் ஜபத்துறை அவங்களுடைய மெசேஜஸ் நான் சில டைம் கேட்பேன். அவர் என்ன சொல்லுவார்னா, சம்டைம்ஸ் ஒரு நாள் உபவாச ஜபம் பண்ணால் கூட நம்மளுக்கு ஆன்சர் வராது. ஆனால் அதுக்காக விட்டுறக்கூடாது. 2வது நாள், 3வது நாள், 4வது நாள்னு இருக்கணும். அந்த ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கணும்னு சொல்லுவார். கண்டிப்பாக. ஸோ அதைத்தான் நானும் சொல்கிறேன். நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக காட்டுவார், இவர் தான் மாப்பிள்ளை, இவங்க தான் பொண்ணு அப்படின்னு கர்த்தர் தெளிவாக காட்டுவார். அதுக்கு தான் அவர் கர்த்தராக இருக்காரு. they raised their son in holiness, in godliness னு கர்த்தர் பேசுவார். அது நம்மளுக்கு தெரியும். அப்படித்தான் நம்ம செலக்ட் பண்ணணும். பொதுவாக கிறிஸ்தவத்தில் எப்படி பார்ப்பாங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ், ஆமாம், அந்த ஜாதி, அந்த அப்படிங்கிற மாதிரி போகும், டவுரி இந்த மாதிரிலாம். இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் ப்ரேயரில் சொல்லணும். ஓகே ஓகே, இதெல்லாம் ப்ரேயரில் சொல்லணும். சாமி என்னுடைய ஸ்டேட்டஸ் இது, நான் ஸ்டேட்டஸ் பார்க்குறேன்,
அப்படின்லாம் சொல்லணும். ஓகே ஓகே ஓகே. நான் ஸ்டேட்டஸ் பார்க்குற ஆளு, எனக்கு வந்து நான் வந்து என்னுடைய ஃபினான்ஷியல்ல எனக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்போ ஏன்னா எல்லாரும் என்னை பார்க்குறாங்க, அதனால ஈக்குவலைஸ்டு ஸ்டேட்டஸா இருக்கிற மாதிரி எனக்கு வேணும். இதெல்லாம் தான் எழுதணும் டிஸ்கிரிப்ஷன்ல. பிரேயர்ல உட்காரும் போது இதெல்லாம் எழுதணும். ஆமா. அப்ப அதுல பாதி லிஸ்ட்ல பாதி இதை கர்த்தர் வந்து கிறுக்கிடுவாரு. இது எதுக்கு? என்னை விசுவாசிக்கிறேன்னு சொல்ற, அப்புறம் இது என்னத்துக்கு? தேவையில்லாத, ஸ்ட்ரைக் இட் அவுட். அவரே பேனா எடுத்து அடிச்சிருவார். இதுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு கேட்பாரு. இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணு. அது பைபிள் படிச்சாதான் தெரியும். இந்த எழுதுங்க உங்க லிஸ்ட், எக்ஸ்பெக்டேஷன் லிஸ்ட். எனக்கு வந்து ஒருவேளை எனக்கு ஏர் டிக்கெட்டும் அவங்க போட்டுக்கொள்ளணும், கல்யாண செலவை முழுவதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி மைண்ட் செட் இருக்குதான் எழுது. அப்ப கர்த்தர் சொல்லுவாரு, அதை எப்படி முழுவதும் அவங்க ஏற்றுக்கொள்ளணும் எப்படி எழுதுறீங்க? சரி சரி. வர கெஸ்ட் ரெண்டு ஃபேமிலில இருந்து தானே கெஸ்ட் வருவாங்க. அப்ப நீங்க பாதி பாதி தானே பிரிச்சுக்கணும். அது எப்படி பில்லெல்லாம் ஒரே ஒருத்தர் தலையில கட்டுறது பாவமா இருக்குதே. இதுக்காக நான் உனக்கு இந்த பாயிண்ட்டை நான் தேவனிடத்துல சொல்லி ஜெபம் பண்ண முடியாது தம்பி, ப்ளீஸ் ஸ்ட்ரைக் இட் அவுட்னு கர்த்தர் பேசிடுவார். மேரேஜஸ்ல நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து சிலர்லாம் வந்து இல்லை நாங்களே இதை வந்து ஒரு பையன்தான் இருக்குது, ஆனா ஃபுல்லாவே நாங்க ஃபண்ட் பண்ணி பார்த்துக்கிறோம்னு சொல்ற பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா சிலவங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, இல்ல நீங்களே பார்த்துக்குங்கன்னு. இவங்க ஒரு பைசா கூட ஷேர் பண்ண மாட்டாங்க. அது வந்து ப்ராப்ளம் வந்து ஃபார் எவர் அண்ட் எவர் கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. இதுவே ஒரு பிரச்சனையா போயிடும். அந்த மாதிரி இல்லாதபடிக்கு எழுதணும். நம்ம வந்து ரொம்ப ஃபேர் பீப்புளா இல்லைன்னா நம்ம வந்து அடுத்த பில்லையெல்லாம் அடுத்தவங்க தலையில கட்டணும்னு ஒரு மைண்ட்ல ஒரு பிளான் ஓடிட்டு இருக்குதுங்கிறத எழுதணும். அப்ப கர்த்தர் உடனே அங்க சரி பண்ணுவாரு. இது தப்பு, இதை மாத்தணும் அப்படின்னு சொல்லுவாரு. இல்லை, சில ஜென்ரலான கொஸ்டின்ஸ்லாம் கேட்க விரும்புகிறேன். அதாவது ஒரு கிறிஸ்தவனா நம்ம இருக்கிறோம், ரட்சிக்கப்படுறோம், அது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் இன்னும் நம்ம ஜாதி பார்க்குறோம், கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்கு சில பேர் ஆபிரகாம் எல்லாம் இது பண்ணி சொல்கிறாங்க, ஆபிரகாம் தன்னுடைய இனத்துக்கு தான் பார்த்தாரு அப்படிலாம் அதை ஹைலைட் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோம், எல்லாருமே நம்ம அந்த ஒரு உறவில் தான் வரும். ஆனால் இன்னமும் அந்த கேஸ்ட் வைஸ் மூவ் பண்ணுறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? பைபிள் வந்து டஸ் நாட் சப்போர்ட் கேஸ்ட். பைபிள்ல எங்கேயுமே ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணுன்னு சொல்லலை. நானும் பைபிளை கவர் டு கவர் படிச்சிருக்கிறேன். ஆகவே இந்த கேஸ்ட்ல இருக்கிறவங்க தான் இந்த கேஸ்ட்ல கல்யாணம் பண்ணணும்னு அப்படி சொன்னதில்லை. ஆனா ஒன்னு சொல்லியிருக்கு, என்னன்னா அந்நியனத்தோடு கலவாதரு. எனக்கு வெட்டிங் இன்விடேஷன்ஸ் வரும்போது லவ் மேரேஜ் லவ் அஃபேர்ஸ் இப்படி எல்லாம் வரும்பொழுது பெருசா பார்க்காம அதுக்கு ஆன்சர் ரெடியா வச்சிருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி நான் ஜெபித்து அவங்கள மாற்றுகிறேன் அப்படிம்பாங்க. அதையே முன்னாடியே செய்யல. கல்யாணத்துக்கு முன்னாடி அதை செய்யலாம்ல. விசுவாசிக்கணும், தேவனை விசுவாசிக்கணுங்கிறவங்க முதல்ல அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. இவங்க சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசம். அது ஒன்று. அது மாதிரி டவுரி இதை பற்றிலாம் முடியுது. ஏன்னா ஆபிரகாம் பொண்ணு போக ரெபேக்காலுக்கு அவர் போட்டு கூட்டு வந்தார் பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சொசைட்டியில் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே எழும்புது. சில பேர் அது பெருமையாகவும் அதை சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது டவுரி சிஸ்டம்ங்கிறது பைபிள் இல்லை. ஆனால் ஆபிரகாம் வந்து அவருடைய நல்ல குணத்தை காட்டுறாரு. நல்ல குணத்தை காட்டுறாரு, பெருந்தன்மையான குணம். அவங்க தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல குணமான ஸ்ரீ தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு காட்லி நேச்சரில் கிஃப்ட்ஸ் கொடுத்து விடுறாரு. அதே போல் என்னுடைய மேரேஜ்லேயுமே ஈவினிங் என்கேஜ்மெண்ட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக கொண்டு தூக்கிட்டு வந்தார். கோல்ட் ஜுவல்லரிஸ் கொண்டு வந்தாங்க. ஆமாம், அதில் வந்து டைமண்ட் நெக்லஸ், பெருசாக ஒரு டைமண்ட் நெக்லஸை இவர் சீக்ரெட்டாக வாங்கி வச்சு அதை கொண்டு கொடுத்தாங்க. யூஸ்வலா நம்ம என்கேஜ்மெண்ட்னா ரிங் தான் போடுவாங்க. இந்த ரிங் இதுதான் என்னுடைய என்கேஜ்மெண்ட் ரிங். மோஸ்ட்லி இப்படிதான் இருக்கும். ஆனா எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்க. எனக்கு வந்து கோல்ட் ஜுவல்லரிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க இவங்க. அப்போ அது எங்க ஃபேமிலியில என்கேஜ்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் ஆச்சரியம். இப்படி எல்லாம் பார்த்ததே இல்லையே அப்படிங்கும் போது எங்க ஹஸ்பண்ட் வந்து பைபிள் எடுத்து காட்டிட்டாரு. ஆபிரகாம் கொடுத்தார். அப்படின்னா நிச்சயமா அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை தான் அமையும். கல்யாணம் பண்ணி கொடுத்தோமே என்ன ஆச்சு, ஒரு செய்தியும் காணோம் அப்படிங்கிற ஒரு 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 பேனிக்கே இருக்காது. நம்மளுக்கு போட்டு கொடுத்துட்டு மரியாதையை கூட்டு போயிருக்காங்க, நிச்சயமா நல்லதா தான் இருக்கும்னு ஒரு ஃபீலிங் வரும் இல்லைங்களா?
அந்த மாதிரி தான் எங்க ஹஸ்பண்ட் தான் சொன்னாரு, வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பிரசங்கம் பண்ணாரு. ஓகே ஓகே. பட்டு சீக்கிரட்டா மனசுல வச்சு. ஆமா, இதை வெளியே சொன்னா இதுக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்ட் வராது, நெகட்டிவா தான் வரணும். ஒண்ணுமே சொன்னா திடீர்னு அந்த மாதிரி பேக் பேக்ல எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இவர் வச்சிருக்கிறாரு. இவர் கால்கிட்டே வச்சிருந்தாரு. இந்த பேக் எல்லாரும் நோட் பண்ணாங்க, இது என்ன பேக் அப்படின்னு கேட்டாங்க. அவர் ஒன்னும் சொல்லல. கரெக்டா என்கேஜ்மெண்ட் இந்த டேபிள்ல இந்த பழங்களை எல்லாம் வைக்கும் போது இவர் பேக்கை கொண்டு வச்சுட்டாரு. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் அமெரிக்கா, இங்கே இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் போய் அமெரிக்காவுடைய லைஃப் ஸ்டைல்லாம் பார்க்குறீங்க. பட் அந்த ஆணாதிக்கம்ங்கிறது ஒரு விஷயம். பெண்களை வந்து அடக்குறாங்க, பெண்கள் அது நிறைய மேரேஜ் இதில் அப்படி பார்க்க முடியும், ஈகோ அந்த அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பைபிளில் எங்கேயாவது கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரா புருஷர்கள் பெண்களை அடக்கி வைங்க, டப்பால போட்டு வைங்க, டிஃபன் பாக்ஸ்ல அடைச்சு வைங்க, எங்கேயாவது இந்த பைபிள்ல எழுதி இருக்குதா? இந்த மாதிரி ஆபிரகாம் ஆதிக்கம் பண்ணாரா? ஜோசப் ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்தாரா? நோவா வந்து ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்தாரா? இல்லையே. அவங்க பெண்களை எவ்வளவு நல்லா கனப்படுத்தி வச்சார்களோ அப்படித்தான் இருந்தாங்க. அப்படி இருந்தா தான் கர்த்தர் உன்னை யூஸ் பண்ண முடியும். தன்னுடைய திருப்பணிக்கு கர்த்தர் உன்னை யூஸ் பண்ண வேண்டும் என்றால் இந்த எக்ஸாம்பிள்ஸை படிச்சு பாருங்க. இப்போ மேரி அம்மாவே இருக்கட்டுமே, அவங்க வந்து she was found pregnant before marriage. ஆனாலும் ஜோசப் அதை கண்டுபிடிச்ச போது பப்ளிக்கா ப்ராபகேண்டா பண்ணாம அமைதியா இருக்கிறாரு. அப்ப கர்த்தர் இடைப்பட்டு சொல்றாரு, நீ இதை குறிச்சு நீ வந்து சந்தேகப்பட வேண்டாம், குழந்தை வந்து பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகி இருக்கிறது, நீ வந்து அடாப்டட் ஃபாதர், இந்த பூலோகத்துல இந்த அம்மாவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேணும், நீங்க வருது அடாப்டட் ஃபாதர், அப்புறம் உங்களுக்குனே குழந்தை பிறக்கும் அதுக்கப்புறமா அப்படின்னு ஒரு கரெக்ட் கவுன்சிலிங் கொடுக்குறாரு. அதனாலதான் he is the wonderful counselor. ஊழியர்களையும் ஊழியக்காரர்களையும் பார்க்குறீங்க. ஸோ அதில் சில காரியங்கள் இப்போ நீங்களே நம்ம பேசும்போது சொன்னோம், அந்த வாக்குத்தத்த வசனங்கள், இந்த ப்ராமிஸ் வேர்ட்ஸ்லாம் கொடுக்கறதுலாம் கூட அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இயர்லி ஒன்ஸ் அந்த கொடுக்கறது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகே. நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் வந்து ப்ராஃபெட், நான் ப்ராஃபட்டஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். கோவிட் வந்த இயர் என்ன, கோவிடுங்கிற வியாதி வந்த இயர் என்ன, அதை கேட்டேன். ஓகே. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தினாரான்னு கேட்பேன். இல்லைம்பாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் ப்ராஃபிட்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். ஏன்னா தனக்கு வரப்போகிற காரியங்களை கர்த்தர் அறிவிப்பார். உண்மையான தீர்க்கதரிசிகளுக்கு அவர் என்ன செய்வார்? அறிவிப்பார். அந்த இயர் பிகினிங்கில் எப்போ 2019 வந்ததா கோவிடு? ஆமாம், 1920 அந்த டயத்தில். அப்போ நிறைய தீர்க்கதரிசிகள் அந்த ஜனவரி 1 அன்னைக்கு ப்ராஃபஸி சொல்றாங்க. இந்தியாவிலையும் சொல்றாங்க, அமெரிக்காவிலையும் சொல்றாங்க. இந்த வருஷத்தை கர்த்தர் நன்மையினால் நிரப்புவார், நன்மையானதை செய்வார், அதை இன்றே செய்வார், இரட்டிப்பான நன்மை கொடுப்பார்னு பேசுறாங்க. ஆனா ஒருத்தர் கூட இந்த வருஷத்துல கர்த்தர் வித்தியாசமான காரியத்தை செய்ய போறாரு. ஒரு வியாதியை, கொள்ளை நோயை அவர் அனுப்ப போகிறார். ஆகவே மனம் திரும்பு. நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் இதுல மாண்டு போவார்கள். இப்பவே மனம் திரும்பு. அது உலகம் முழுவதும் பரவும். அதை எச்சரிக்கை செய்தியாக கர்த்தர் பேசுகிறார்னு ஒருத்தர் கூட இந்தியாவிலையும் சொல்லல, ஒருத்தர் கூட அமெரிக்காவிலையும் சொல்லல. சரிங்களா? சரிங்களா? அப்புறம் எப்படி நீங்க உங்களை வந்து ப்ராஃபட்னு சொல்லிக்கிறீங்க, ப்ராஃபட்டஸ்ன்னு எப்படி நீங்க சொல்லிக்கிறீங்க? எப்படி சொல்றீங்க? சரிங்களா? ஏன் சொல்றேன்னா, இதுக்கு பைபிள் எக்ஸாம்பிளோட தான் நான் சொல்லுவேன் எது பேசினாலும். எகிப்துல ஒரு பெரிய துன்பம் வரப்போகுதுங்கிறத பார்வோனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினாரா இல்லையா? பண்ணார்ல. 7 வருஷம் நல்ல வருஷமா இருக்கும், அடுத்த 7 வருஷம் மகா கொடுமையா இருக்கும், சாப்பாடே கிடையாது அப்படின்னு கனவுல சொப்பனத்துல வெளிப்படுத்தி அந்த சொப்பனம் இது என்ன மீனிங்ன்றத யோசேப்பை வச்சு வெளிப்படுத்துகிறார். தேவநாய கர்த்தர் வந்து மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார். வரப்போற கஷ்டத்தை அவர் அந்த தீர்க்கதரிசிக்கு அவர் வெளிப்படுத்தி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு சொல்யூஷனும் கொடுக்கறாரு. இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அதையும் கர்த்தர் கொடுக்கறாரு. நல்லா விளையும் போது சேவிங்ஸ் போடு, அந்த மாதிரி அந்த 5ல் ஒரு பகுதி
போடு அப்படின்னா 2 tons போட்டு வை, கிரானரியில் போட்டு வை. அதுவே போதும். அடுத்த 7 பஞ்சகாலம் வரும்போது, 7 வருஷம் பஞ்சகாலம் வரும்போது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலே போதும், பொழைச்சிக்கலாம். சொல்யூஷனும் கர்த்தர் கொடுக்குறாரு. ஏன்னா யோசேப்பு என்பவர் உண்மையான தீர்க்கதரிசி, அவரை ப்ராஃபட் நான் சொல்லுவேன். ஜனவரி அன்னைக்கு ஜனவரி ப்ராஃபஸின்னு எல்லாரும் ப்ராஃபஸி சொல்லுவாங்க 2 மணி நேரத்துக்கு. எல்லாரும் டிவியை திறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் கூட இந்த கோவிட்னு ஒன்று வருதுன்னு சொல்லலை. அப்புறம் எப்படி நீங்க வந்து உங்க ப்ராஃபிட்ஸ் எப்படி ஒத்துக்கிறீங்க? கோவிட் வந்துட்டு போன பிறகு சொல்றாங்க எங்களுக்கு இப்படி ஒரு கனவு வந்து. அதையே முன்னாடி சொல்லலை? முன்னாடி சொல்லலாம்ல. கண்டிப்பா முன்னாடி சொல்ல ஜனங்கள் ஆயத்தப்படுவாங்கல்ல, அதை ஏன் சொல்லலை? பட் நிறைய ஊழியர் ப்ராப்பர்ட்ஸ் நிறைய மீட் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஊழியர்களை, நிறைய உங்களுக்கு ப்ரேயர்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்குற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கா, இல்லை உங்களுக்கு ஏதாவது அவங்க சொல்கிற ப்ராப்பர்ட்டி எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்குதா? நெவர். ஓ அப்படியா? ஆமாம், அவங்க எனக்கு சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி? சொல்லியிருக்காங்க. நான் வந்து எனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லி, எனக்கு திருமணம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, குழந்தை பிறக்காது அப்படின்னா. இப்போ ஈடன் டிவியில் அந்த ஃபேமிலி வீடியோ எடுத்து அனுப்புங்க. அப்படி யாராவது கேட்டாங்கன்னா நான் உங்களை தான் சொல்லுவேன். சார் வந்து எவிடன்ஸ் எடுத்து வச்சிருக்காரு, எங்க ஃபேமிலி வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. எப்படி இருப்பாரு? அப்புறம் நிறைய இந்த மாதிரி நெகட்டிவ் நிறைய, எனக்கு அந்த வியாதி வந்ததுன்னா சரியே ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லையே, 25 வருஷமா நான் சுகத்தோடு தானே இருக்கேன். அந்த வியாதிக்குரிய ட்ரேஸே கிடையாது எனக்கு. நிறைய பிளஸிங்கும் சொல்லிப்பாங்கல்ல இப்போ நிறைய இப்படி இப்படி அப்படின்னா அதெல்லாம் நீங்க பெருசா சிலர் வந்து பிளஸிங் சொல்லியிருக்காங்க. சரி, பிளஸிங் சொல்லும்போது அது வந்து வந்திருக்குது. எஸ், ஆனால் பெருசா நீங்க அதை இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்லைன்றீங்க. அப்படி சொல்லலாம். பிளஸிங்ஸ் சொல்லி அவங்க சொல்லி அது நடக்கும்போது நான் அதை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஓகே ஓகே. ஆமா, இவங்க அது தெரியும் எனக்கு, அவங்க உண்மையான ஊழியர்கள், உண்மையா சொல்றாங்கன்றது தெரியும் எனக்கு. அந்த மாதிரி ஒரு சிலர் தான் ஸ்பெசிஃபிக்காக அப்படி இருக்காங்க. எல்லாருமே அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. அப்புறம் எங்கிட்டயே வந்து நீங்க ஏதாவது ப்ராஃபஸி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, the biggest prophecy that is ever said, இயேசு கிறிஸ்து திரும்பி வருகிறார், அவ்வளவுதான். அதுதான் பிக்கெஸ்ட் ப்ராஃபஸி. இதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? half a second. இயேசு கிறிஸ்து திரும்பி வர போகிறார், அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையில இறங்கும். சோ உங்க வாழ்க்கை, உங்களுடைய பிஹேவியர், ஆட்டிடியூட் எல்லாத்தையுமே நீங்க ராப்சர் குரூப்ல ஜாயின் பண்ற மாதிரி மாத்திக்கிங்க. சரிங்களா? சோ அப்படிங்கற தீர்க்கதரிசனம் தான் நீங்க, அது அந்த தீர்க்கதரிசனம் நான் சொல்லிட்டு இருக்கேன். வேற எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. உங்க ஃபேமிலி எப்படி இருந்துட்டு இருக்குது உங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பா. ஆமா, குடும்பம் ரட்சிக்கப்படணும், அதுல கவனமா இருங்க. ராப்சர்ல கண்ணை மூடணும்னா பாரடைஸ், அங்கதான் கண்ணை திறக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அதுதான் ப்ராஃபஸி. ஆமா, ஏன்னா ஜீசஸ் இஸ் கமிங் அகெயின். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிற ஒரு டைப் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய பேர் பண்ணுறாங்க, லைஃப் ஸ்டைல் ஆசீர்வாதம் பேசுகிறாங்க. ஆனால் பாவத்தை பற்றியான பேசுகிறதுலாம் குறைஞ்சிருச்சு, பாவத்தையும் பரிசுத்தை பற்றி பேசுகிறதுலாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ப்ராஸ்பரிட்டி பற்றி பேசுகிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த பாவங்கிற ஏரியாவை யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே கிடையாது. அதனால ஜனங்களுக்கும் தெரியறதில்ல. இயேசு கிறிஸ்து உன் பாவங்களை மன்னித்தார், இது வந்து எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லுகிறோம். நம் பாவத்தை மன்னித்தார், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், என்னோட பாவத்திற்காக அவர் மரித்தார், ரத்தம் சிந்தினார் அப்படிங்கிறது ஜெனரலா எல்லா சர்ச்சுகள்லையும் எல்லா காஸ்பல் மீட்டிங்ஸ்லயும் பேசப்பட்டு வருகிறது. ஆனா இந்தந்த காரியங்கள் பாவம்னு யாராவது ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்களா? சொன்னதில்லை. வெகு சிலர் தான் சொல்லியிருக்காங்க. முதல்ல பாவம் என்றால் என்ன, அதுக்கு நான் சில வசனங்களை எழுதிட்டு வந்திருக்கேன். சரி. 1 யோவான் 3:4, 3வது அதிகாரம் 4வது வசனம். நியாய பிரமாணத்தை, அதாவது தேவ கட்டளைகளை மீறுவது பாவம். அதனால அந்த கட்டளைகளை மீறுவது பாவம். 2வது ரோமர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். விசுவாசிக்காம எந்த ஒரு காரியத்தை நீங்க செய்தாலும் பாவம் தான்.
இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச சில பிரதர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா வாஸ்து சாஸ்திரக்காரங்களை கூப்பிட்டுட்டு இந்த வீடு எப்படி இருக்கணும், இந்த கிச்சன் வந்து எந்த இடத்துல இருக்கணும். ஆமா ஆமா, நான் என்கவுண்டர் பண்ணது எல்லாமே இந்த மோஸ்ட்லி கிறிஸ்டியன் பீப்புள்கள் இப்படி பண்றது தான் பார்க்குறேன். வாஸ்து சாஸ்திரங்களை படித்தவனுங்களை கூப்பிட்டுட்டு லிவிங் ரூமு எந்த ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கணும், கிச்சன் எந்த இடத்துல இருக்கணும், பெட்ரூம்ஸை எந்த இடத்துல வைக்கணும்னு கேட்குறாங்க. அப்புறம் இந்த வீட்டுக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிக்கிறது. அது பாவம். கர்த்தர் தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி இருக்கிறாரு, அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாதா லிவிங் டோர் எங்கே வைக்கணும், விண்டோஸ் எங்கே போடணும், கிச்சன் எங்கே இது டேபர்னேக்கிளவே கட்டி நம்மளுக்கு டைமென்ஷனோட கொடுத்துருக்காரு. அவருக்கு வீடு கட்ட தெரியாதா? உன் வீடு கர்த்தரால் கட்டப்படணுங்க. உங்க வீடு கர்த்தரால் கட்டப்படணும். அப்படி இருக்கிற வீடு தான் நிலைக்கும். காத்தடிச்சாலும் மழை பெஞ்சாலும் ஹரிக்கேன் வந்தாலும் டொர்னேடோ வந்தாலும் அசையாம நிக்கணும்னா நீங்க வந்து இயேசுசாமியை கன்சல்ட் பண்ணி தான் நீங்க வந்து வீடு கட்டணும். எனக்கே தெரியும் ஆளுங்க இந்த என்ஜினியரை வச்சு செய்தேன் அந்த என்ஜினியரை வச்சு செய்தேன் அப்படின்னா கர்த்தர் ஜெபம் பண்ணாம நீங்க அப்படி உங்களுடைய ஓன் மைசை போட்டிங்கன்னா அது பாவங்கிறார் கர்த்தர். அடுத்தது 1 யோவான் 5:17 அநீதி எல்லாம் பாவம். அநீதி அநீதி செய்கிற எல்லா காரியம் பாவம். கர்த்தர் அதை அருவருக்கிறார். பைபிளில் நிறைய பேர் அநீதி பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சன், அவன் வந்து கர்த்தருடைய எனிமை பிலிஸ்டைன்ஸ், அவங்கள அழிக்கணும்னு சொல்லி தான் இப்படி கர்த்தர் இவனை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ்ல இவனுக்கு உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார். இவன் என்னடான்னா இவன் பிலிஸ்டைன்ஸ் லேடிஸ் கிட்ட போய் அடல்ட்ரி பண்ணிட்டு அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவான்னு பெற்றோர்களை போட்டு வாதிச்சு எடுக்கிறது. அப்போ அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, நம்ம ட்ரைப்ல பொண்ணு இல்லையாப்பா உனக்கு, நீ எப்படி போய் அந்த பிலிஸ்டைன்ஸ் கேர்ள்ஸ்ட்டு எப்படி போயிட்டு வர அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறாங்க. சரிங்களா? அதுதான் இது. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அநீதி அநீதி எல்லாம் பாவம். அடுத்தது யாக்கோபு 4:17, அப்புறம் ஜெனசிஸ் ஆதியாகமம் 4:7. ரெண்டு இடத்துல ஒரே மாதிரி வசனம் எழுதியிருக்கு. என்னன்னா நன்மை செய்யாமல் போவது பாவம். நன்மை செய்யாமல் போவது பாவம். நம்மளுக்கு நன்மை வாய்ப்பு இருந்தும் பண்ணாம இருக்கிறது. அடுத்தது யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8-9 பட்சபாதம் செய்வது பாவம். பில்லி சூனியம் வைப்பது பாவம். பில்லி சூனியம் வைக்கிறது பாவம். அப்புறம் ஒருத்தவங்க உங்களுக்கு அகேன்ஸ்டா பண்ணினாங்கன்னா அவங்கள வந்து ரட்சிக்கப்படணும்னு தான் ஜபிக்கணும். அவங்க பாவத்தை கண்டித்து உணர்த்துங்க. அவங்க செய்வது பாவம்னு சொல்லி கண்டித்து உணர்த்துங்க. அவங்க ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க. அப்படித்தான் ஜபிக்கணுமே ஒழிய அவங்க குடும்பமா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல சாகணும்னு சொல்லி ஜபிக்கிறது தப்பு. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பண்றாங்க. பட்சபாதம் செய்வது பாவம். பார்ஷியாலிட்டி பண்ணுவது பாவம். மென் வீட்டில் 2 பேர் இருக்காங்க வைங்க, பையன் 1 பொண்ணு 1 இருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பிரிக்கும் போது பிள்ளைகிட்ட ஒண்ணுமே சொல்றது கிடையாது. சைலண்டா சீக்கிரட்டா மகன் பெண்களுக்கு எல்லாத்தையும் மகனுக்கு எழுதி கொடுக்கறது. அந்த மகள் ஒரு நாள் எப்படியோ கேள்விப்பட்டு ஷாக் ஆகி என்ன என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டுட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல போறது. இது பாவம். பட்சபாதம் பண்றது. மகளை ஒரு விதம் மகனை ஒரு விதம் ட்ரீட் பண்றது. ஏன்னா இன் கிரைஸ்ட் பைபிள் என்ன எழுதி இருக்குதுன்னா கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். இன் கிரைஸ்ட் there is no male or female. அப்படி இருக்கும்போது இது வந்து புறஜாதி கேனனைட்ஸ் பண்ணுன மாதிரி பட்சபாதம் செய்யற அது பாவம். நீதிமொழிகள் 24:9 புக் Proverbs chapter 24 verses 9 தீய நோக்கம் பாவம். ஒரு பெண் அங்க இருந்துட்டு இருக்குது. ஒரு ஆள் வரான். அந்த பிள்ளைகிட்ட தள்ளி நின்று தான் பேசணும். பக்கத்தில் நின்றுட்டு பேசுறது, பேட் இன்டென்ஷனோட வந்து பேசுறது, ஒரு வீட்டுக்கு போகும்போது பேட் இன்டென்ஷன்ஸோட போறது,
அடுத்தவங்ககிட்ட பழகும்போது பேட் இன்டென்ஷனோட பழகிறது, ஓகே, இது தீய நோக்கங்கள். தீய நோக்கம் பாவம். நிறைய பேருக்கு அந்த பாவம்ன்றது நிறைய பேர் தெரியாது. ஏதோ ஸ்மோக் பண்றதும் ட்ரிங்க் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா. அப்புறம் இது இப்ப கர்த்தர் நம்மளுக்கு சரீரத்தை கொடுத்துருக்காரு. இந்த சரீரத்தை பத்திரமா பாதுகாப்பது நம்ம கையில கொடுத்துருக்காரு. என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன குடிக்கலாம், என்ன குடிக்க கூடாது. கர்த்தர் உடம்பை உண்டாக்குனது வந்து மதுபானத்தை குடிக்கிறதுக்கு உண்டாக்கல, ட்ரக்ஸ் எடுக்கிறதுக்காக அவர் பாடியை கொடுக்கல. அப்புறம் நம்ம பாடியை வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்காக கர்த்தர் கொடுக்கல. இது நம்மளை அதையும் இவர் உண்டாக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, யுவர் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் காட்னு தான் சொல்லியிருக்காரு. அந்த டெம்பிளை வந்து நம்ம எப்படி வச்சுக்கிறோம்? டெம்பிள்குள்ளார மதுபானம் எடுத்துட்டு போக முடியுமா? சிகரெட் பேக்கெட்ஸ் எடுத்துட்டு போக முடியுமா? அவருடைய தேவாலயம் அவருடைய குளோரினால நிரப்பப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் எழுதியிருக்குது. அப்ப நம்ம சரீரத்துக்குள்ளார குளோரிங்கிற ஸ்மோக் தான் வரணுமே ஒழிய சிகரெட் ஸ்மோக் இருக்கக்கூடாது. கண்டிப்பா நம்ம உடம்ப கரெக்டா பைபிளை படிச்சு அதன் கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்துல கிளியரா எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஆஸ் அ பிரீஸ்டுகளுக்கு எழுதி இருக்குது என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது. இவைகள் உனக்கு அருவருப்பாய் இருப்பதாகனா அருவருப்பாய் இருப்பதாக. அது அந்த உணவுகளை எடுத்துக்கொண்டோம்னா கண்டிப்பா அருவருப்பான வியாதிகள் வந்தே தான் தீரும். பேதுருக்கு வந்து அந்த பாஸ்கெட்ல இருந்து வந்தார், அவர் சாப்பிட்டாரா? அடித்து பூசி அடுத்து சொல்லிட்டாரு, உடனே எல்லாத்தையும் பிரியாணி செய்து சாப்பிட்டாரா? அது என்னன்னா அது ஒரு தீமை, ஒரு ஸ்பிரிச்சுவல் மேட்டரை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அந்த காட்டுறாரு அந்த தரிசனம். அதாவது என்னன்னா, பீட்டர் வந்து ஜூ, அவங்க வந்து கோஷேருங்கிற மீல்ஸ் தான் சாப்பிடுவாங்க, எல்லாத்தையும் சாப்பிட மாட்டாங்க. ஆனா மீனிங் என்னன்னா, நீ புறஜாதி மக்கள், இவங்களையெல்லாம் சாப்பிடுகிற புறஜாதி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீ போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுதான் மீனிங். அதுல அவங்களிடத்துல நான் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன்னு அந்த ஆட்டிடியூட விட்டுருப்பான்னு சொல்றாரு. விட்டுட்டு அந்த மாதிரி சாப்பிடுற மக்களை நீ நேசித்து அவங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லு. அதுதான் அந்த அந்த மீனிங். அந்த பாஸ்கெட் வித் ஆல் கிரியேச்சர்ஸ் வந்தது, அதுதான் மீனிங். எல்லாத்தையும் தப்பு பிரசங்கங்கள் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது, இது ஜீசஸ் தான் கிரேட் ஹை பிரீஸ்ட். அவரை விசுவாசித்து அவரோட வழியில் நடக்கிறவங்க எல்லாருமே பிரீஸ்ட். we are the priests of Jesus. அப்ப நம்ம சுகத்தை கர்த்தர் விரும்புகிறாரா? விரும்புகிறார். நம்ம நல்ல சுகத்துடனும் வெள்ளத்துடனும் நீடிய நாட்களுடனும் நம்ம வாழ்ந்து நம்ம சுகித்து இருக்க வேண்டும். அநேருக்கு நம்மளுடைய மினிஸ்ட்ரி தேவைப்படுகிறது என்று சொல்லி அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இது சாப்பிடு, இது சாப்பிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த ஷெல் உள்ளதெல்லாம், கெட்டி ஷெல் உள்ளதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, சில நியூக்ளியர் யுரேனியம் வேஸ்ட் எல்லாம் கடலுக்குள்ளார டம்ப் பண்ணுவாங்க ஷிப்ல. நியூக்ளியர் யுரேனியம் வேஸ்ட், சரி, அதெல்லாம் வந்து பயங்கரமா டாக்ஸிக், நம்மளுக்கு வந்து பயங்கரமான ரேஸ் அதுல இருந்து வரும். கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஹீட் வேவ்ஸ். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய கண்டெய்னர்ஸ்ல போட்டு சீல் பண்ணி கப்பல்ல கொண்டு போய் பசிபிக் ஓஷன் இந்த மாதிரி ஓஷன்ஸ்க்கு நடுவில் அதை டம்ப் பண்ணிட்டு வந்துருவாங்க. அது கடல் ஆழத்துக்கு போயிடும். ஆனா நாட்கள் நெருங்க நெருங்க அந்த சீலிங் எல்லாம் போய் அந்த யுரேனியம் எல்லாம் வெளியே வரும். அத இந்த கடல் ஆழத்தில் இருக்கிற மிருகங்கள் சாப்பிடும் போது அதுக்கு வந்து ஹார்ட் ஷெல்ஸ் உண்டாகுது, அந்த ஹீட்டை வித்ஸ்டாண்ட் பண்றது. அதுக்கு தான் அவைகள் படைக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிடும் போது அதுக்குள்ளார இருக்கிற யுரேனியம் நம்மளுக்குள்ளார வந்துடும். கண்டிப்பா வந்து நம்மளுக்கு தேவையில்லாத வியாதிகள் வரும். அதனாலதான் கர்த்தர் வந்து, இனி பிரீஸ்டா இருக்கிற, என்னை ஃபாலோ பண்ணிட்டு நீ பிரீஸ்டா இருக்கிற, அசிஸ்டன்ட் பிரீஸ்டா இருக்கும்போது நீ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி காரியங்கள் தான் உனக்கு ஒத்துக்கும், அது சாப்பிடுன்னு அவர் சொல்றாரு. எஸ், திஸ் இஸ் ரியலி லெஜிட்டிமேட்டுங்கிறவங்க கண்டிப்பா கேட்பாங்க. இல்ல நான் வந்து இது ஆர்குமெண்ட் தான் பண்ணுவேன், அப்படியெல்லாம் கிடையாது. இது ஓல்ட் டெஸ்டமெண்ட், நம்மெல்லாம் நியூ டெஸ்டமெண்ட் பீப்புள், நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆர்கியூ பண்றவங்க ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கட்டும். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த பாவத்தை பற்றி நீங்கள் பேசும்போது, இப்போ நியூ டெஸ்டமெண்ட் மெயினாக ஆண்டோடைய சிலுவையை வச்சு பேசுகிறாங்க. சிலுவை வந்து எல்லா பாவத்தையுமே முறியடிச்சிருச்சு. ஸோ நம்ம பாவம் பண்ணாலும் கர்த்தர் மன்னிச்சிடுவார். ஸோ அதுக்காக தான் சிலுவையில் இதை அப்படிங்கிற கான்செப்டா நீங்கள் எப்படி? பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கு. நம்ம பாவம் பண்ணி நம்ம பாவின்னு சொல்லி அறிக்கையிட்டு விழும்போது பாவ மன்னிப்பு கிடைக்குது.
பின்மாறி போறேன் அப்படின்ட்டு போகக்கூடாது. திருமண வாழ்க்கையில் ஒருத்தர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கணவன் மனைவி வாழ என்ன செய்யணும் அப்படிங்கிறது சொல்லி. முதல்ல கணவருடைய ஹார்ட்ல 2 சேர் தான் இருக்கணும். ஒரு சேர்ல ஜீசஸ் உட்கார்ந்துருக்கணும், இன்னொரு சேர்ல மனைவி இருக்கணும். அதுதான். அதே மாதிரி மனைவியோட ஹார்ட்ல 2 சேர் தான் இருக்கணும். ஒரு சேர்ல தன்னுடைய கடவுள் ஜீசஸ் உட்கார்ந்துருக்கணும், தன்னுடைய ஹஸ்பண்ட் அவர் மாத்திரம்தான் இருக்கணும். மற்றது இருக்கிறாங்க, மற்றவங்கள சுற்றி நின்னா போதும். நம்ம ஹார்ட்ல இவங்க தான் இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக திருமணம் நடக்கும்போது கணவன் மனைவி கைகளை இணைத்து ஒரு பிராமிஸ் கொடுப்பாங்க. இதை கர்த்தர் கேட்டார்னு சொல்லுவாங்க. கர்த்தர் உங்கள் வாக்கு மூலத்தை கர்த்தர் கேட்டார் அப்படின்னா heaven has heard what you said. அதுக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கணும். எஸ், நிறைய ஹைஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ரைட்டு. ஆனால் மேரேஜ் ஆயிட்டுது அப்படின்னா எல்லாத்தையுமே லிமிட் பண்ணிக்கணும். கட் ஆஃப் பண்றதுல லிமிட் பண்ணிக்கணும். கணவனுக்கு தெரியாம ஃப்ரெண்டுகளுக்கு ஸ்னாப் சாட் பண்றது, வீடியோஸ் அனுப்புறது, ஃபேஸ் டைம் போடுறது, இதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். நம்பிக்கை வரும். என் கணவர் இப்படியெல்லாம் போக மாட்டார், அப்படியெல்லாம் அந்த மாதிரி செய்ய மாட்டார், என் மனைவி அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவர் சொல்லணும். சாட்சி கொடுக்கணும், நீங்கள் சாட்சி கொடுக்கணும். அப்புறம் மல்கியா தீர்க்கதரிசியில் என்ன சொல்லியிருக்குன்னா, கணவன் மனைவிக்கு இடையே கணவனுக்கும் உன் தோழியாகிய உன்னுடைய அன்பு தோழி, அந்த ஃப்ரெண்ட்லி ஒய்ஃப் வந்து ஃப்ரெண்ட்லியாக ஒய்ஃபாக இருக்கணுமா அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. உன்னோட தோழியும் அப்படிதான் சொல்கிறாரு. உனக்கு கணவனாகிய நீ உன்னுடைய தோழியாக மனைவி, அப்படித்தான் அட்ஜெக்டிவ் போட்டு பேசுறாரு. அவங்களுக்கு இடையே நிற்கும் சாட்சி நானே. ஏன் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, இது என்ன நடக்குது இந்த வீட்டுக்குள்ளார அப்படிங்கிறத, அந்த 4 சுவருக்குள்ளார என்ன நடக்குதுங்கிறத தேவன் அறிவார். ஏன்னா கணவனுக்கும் மனைவிக்கு நடுவுல நிற்கிற சாட்சி உள்ளவர் கர்த்தர். ஐ ஹேட் எ மேன்ஸ் வயலன்ஸ். ஒரு மேன் வந்து வயலண்டா இருக்கிறான் அப்படிங்கிறத நான் அருவருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஐ ஹேட் டிவோர்ஸ், அது சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் மேலக்காய் கடைசி புக்ல இருக்கு. மேலக்காயில 2nd சாப்டர்ல இதுக்கு ஐ ஹேட் டிவோர்ஸ். பட் நீங்க நிறைய பேர் சர்வசாதாரணமா டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க. ஆமா, அது கர்த்தருடைய பிளானே கிடையாது. டிவோர்ஸ்ங்கிறது ஏன் வந்தது? முதல்ல திருமணம் சந்தோஷமா திருமணம் பண்றீங்க, அப்புறம் எப்படி டிவோர்ஸ்ங்கிறது எங்கிருந்து வந்தது? என்ன காரணத்தினால இந்த டிவோர்ஸ்னு வருது? ஏன் பிரிஞ்சுட்டு போறீங்க? அதை சிந்திக்கணும். நம்மளுக்கு சிந்திக்க தெரியலையா? அதுக்கு தான் ஜெபம். எனக்கு கல்யாணம் ஆன போது என்னுடைய ஆண்டி, எங்க அப்பாவுடைய தங்க, அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க எனக்கு கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா? தினமும் அருண், நீ அமெரிக்கா போற, தினமும் நீயும் தம்பியும் ஜெபிக்கணும், கைகோத்தி ஜெபிக்கணும். அதைத்தான் அவங்க சொன்னாங்க என்கிட்ட. மற்ற எதையுமே அவங்க சொல்லலை. ஆமா, 2 பேரும் டே 1 இருந்து இணைந்து கைகோத்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஸோ உங்களுடைய இத்தனை வருஷ திருமண வாழ்க்கை இது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணங்கள் என்ன சொல்லுவீங்க நீ? இதனால தான் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே ஒரு லிஸ்ட் அவுட்டில் என்ன சொல்லுவீங்க நீ? ஒரு ஆக்டிவாக இருக்கணும். எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டுட்டு இருக்கக்கூடாது, உண்மையும் நம்பக்கூடாது. இது பைபிளில் இருக்குதான்னு பார்க்கணும். ஓகே, அதான் வினா உள்ளவங்க. சர்ப்பத்தை போல வினா உள்ளவங்களாகவும் இருக்கணும். தீய நோக்கங்கள் இல்லாம நல்ல நோக்கங்கள் இருக்கிற புறாவை போலவும் நம்ம இருக்கணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். பிரேயர் லைஃப். நம்மளால சில காரியத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், சில காரியங்களை நம்மளால ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. நம்மளே எல்லா காரியத்தையும் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா இயேசு கிறிஸ்து எதுக்கு சிலுவையை தூக்கணும்? நம்மளே எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து எதுக்கு வரணும்? எதுக்கு சிலுவை பாடுகள் வழியா அவர் போகணும்? அப்படின்னா there are some things we can manage, but there are many other things we cannot do it by ourselves. We need God's help. அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து தான் அவர் ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கு தான் பிரேயர் லைஃப் வேணும். நம்ம எமோஷன்ல பிரேயர்ல காட்டணும். ஸோ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, இவங்களும் ஒரு நல்ல வேலைக்கு போகிறாங்க, நல்ல வசதியாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போது நினைப்பாங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் நிறைய கஷ்டங்களை தாண்டி அதில் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கேன். எல்லா ஏரியாலும் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் என்னை பார்த்தா அப்படி தெரியாது.
என்னை பார்த்து அப்படி தெரியாது. நிறைய நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னது எல்லாமே நான் வந்து அனுபவித்தது தான். அனுபவிச்சு அதுல இருந்து மீண்டு வந்தது ஏசப்பானால தான் மீண்டு வந்தது. ஓகே ஓகே, நிறைய காரியங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டு வரீங்க. தொடர்ந்து நீங்கள் இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் எங்களுக்கு நேர்காணல் பல ஸ்பிரிச்சுவல் தாட்டில் கொண்டு போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக சொல்கிறேன். நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் அருமையாக பொறுமையாக சொன்னதுக்கு தேங்க்யூ. மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறது சந்தேகம் கிடையாது.